சோழபுரத்தை தலைமையிடமா மாத்தணும் அப்படின்னு ராஜேந்திர சோழன் நினைச்சு அதுக்குண்டான வழியை தன் அமைச்சர்கள் கிட்ட கேட்டப்போ சோழபுரத்தை தலைமையிடமா மாத்துறதுக்கு கங்கையிலிருந்து நீரை கொண்டு வந்து இங்க கலக்கணும் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்ல இது கேட்ட ராஜேந்திர சோழன் நாங்க சோழபுரத்தை தலைமையிடமா மாத்த போறோம், கொஞ்சம் கங்கை நீரை மட்டும் தமிழ்நாடு கொடுத்து விட்டீங்களா அப்படின்னு பணிவோர ஒரு கடிதம் எழுதி அன்றைய வட இந்தியாவை ஆட்சிஞ்சிட்டு இருந்த மஹிபால மன்னனுக்கு ஒரு தூது அனுப்பியிருக்காரு. சோழபுரம் ஒரு இடம்னு அதுக்கெல்லாம் எங்களால கங்கை நீரை கொடுக்க முடியாது, இனிமே இப்படிலாம் தூது அனுப்பி கேட்டுட்டு இருக்காத தம்பி அப்படின்னு பதிலுக்கு அங்கிருந்து ஒரு தூது வந்திருக்கு. இது கேட்ட ராஜேந்திர சோழன் சரி தூது தானே அனுப்பக்கூடாது, படை வீரர்களை அனுப்புறேன் அப்படின்னு மொத்த சோழப்படையும் வட இந்தியாவை நோக்கி பயணிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? ஆந்திராவுடைய வேங்கிநாடு அரசாட்சி தோற்கடிக்கப்படுது, சத்தீஸ்கருடைய சங்கரகோட்டம் படுதோல்வி, புவனேஸ்வருடைய பஞ்சம்பள்ளி அரசாட்சியால எதிர்த்து கூட நிக்க முடியல, ஜார்க்கண்டுடைய கோசல் நாடு அடையாளமே தெரியாம மாறிடுச்சு. இறுதியா தன் அசிங்கப்படுத்தின மஹிபாலாவையும் விட்டு வைக்காம துவம்சம் செஞ்ச சோழப்படை இந்த 5 மன்னர்களோட தலையிலேயே கங்கை நீரை சுமக்க வச்சு அவங்க கையாலேயே சோழபுரத்துக்கு ஊத்த வச்சவர் தான் ராஜேந்திர சோழன்.